வீடு கட்ட எவ்வளோ செலவுங்கிற ஒரு சீக்கிரட்டை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடு கட்டுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாரும் சொல்லாத இன்னொரு சீக்கிரட்டும் சொல்லியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வருங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக என்னென்ன மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகும், டோட்டல் லேபர் காஸ்ட் எவ்வளோ செலவாகுங்கிறதையும் நான் சொல்கிறேன். A to Z ஒரு பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகுங்கிறது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டோட நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சைட்டில் பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்க்குற இந்த மெட்டீரியல் தான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை பொறுத்தும் நம்ம மெட்டீரியலோட பிராண்டும் சேஞ்ச் ஆகும். டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு. இந்த சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிவில் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து காங்கிரீட்டு, பிரிக் ஒர்க்கு, பிசிசி இது மாதிரி நிறைய ஒர்க்குக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஓவராலாக இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். மொத்தமாக 310 மூட்டை தேவைப்படும். நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டையோட விலை 300லேருந்து 330 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஏரியாலையும் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரும். மொத்தமாக இந்த சிமெண்ட்டோட ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 1,02,000 ஆகும் இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ண. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கில் ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் தான் இந்த ரிவர் சாண்டு, எம் சாண்டு, பி சாண்டு. ஓவராலாக நம்ம பில்டிங்கில் ரிவர் சாண்டு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ செலவாகும், எம் சாண்டு, பி சாண்டு யூஸ் பண்ணால் எவ்வளோ செலவுங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிவர் சாண்டு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 14 யூனிட் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம் சாண்டு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 9 யூனிட் தேவைப்படும். எம் சாண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்கு இது மாதிரி காங்கிரீட் ஒர்க்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பி சாண்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 யூனிட் தேவைப்படும். எம் சாண்டோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 58,000, பி சாண்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 37,000. இது இன்றைக்கி ரேட்டு. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத செக் பண்ணிங்க. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கா ஜல்லி, 1.5 ஜல்லி. இந்த முக்கா ஜல்லி 1.5 ஜல்லி 20 mm 40 mm அக்ரிகேட்டுன்னு சொல்லுவாங்க. அதிகமாக இந்த முக்கா ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிசி காங்கிரீட், அதாவது கம்பி கட்டி போடுற வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. 1.5 ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா பிசிசி ஒரு கம்பி இல்லாமல் போடுற காங்கிரீட்டுக்கெலாம் இந்த ஜல்லியை யூஸ் பண்ணுவாங்க. முக்கா ஜல்லி இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 8 யூனிட் தேவைப்படும். இதோட அமௌண்ட் வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு 44,000 செலவாகும். இதுக்கு அடுத்தபடியாக இந்த 1.5 ஜல்லி வந்து பிசிசி காங்கிரீட்டு ஃபவுண்டேஷனில் பேஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக 3 யூனிட் தேவைப்படும். இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு 15,000 வரைக்கும் செலவாகும். உங்கள் ஏரியாவில் யூனிட் என்ன ரேட்டுங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பில்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்க ஸ்டீல் 8 mm, 10 mm, 12 mm, 60 mm வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறேன். மேட்டு, காலம், பீம், லிண்டல் லெவல், ரூஃப் லெவல்னு இதை மாதிரி நிறைய இடத்துல ஸ்டீல் யூஸ் பண்ணியிருப்போம். மொத்தமாக 2,400 கிலோ இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் தேவைப்பட்டிருக்கு. ஒரு கிலோ இன்றைக்கி ரேஞ்சுக்கு 68லேருந்து 75 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. மொத்தமாக நம்ம ஆவரேஜாக 70 ரூபான்னு வச்சுப்போம். ஸ்டீலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 1,68,000 செலவாக இருக்குது. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தும் ஸ்டீலோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அடுத்ததாக இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ செங்கல் தேவைப்படுதுங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடு கட்டுறதுலேயே ரொம்ப முக்கியமான மெட்டீரியல் இந்த செங்கல் தான். இந்த செங்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் ஒர்க்கு, பேரப்பெட் வால் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, எல்லா சிவில் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் 12,000 கல் தேவைப்பட்டிருக்கு. ஒரு கல்லோட விலை இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்த்தோன்னா இந்த 12,000 செங்கலும் 1 லட்ச ரூபாய்க்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பிரிக்கோட டைப்ஸை பொறுத்தும் ரேட்டு சேஞ்சஸ் ஆகும். பேஸ்மெண்ட் லெவலில் நம்ம கிராவல் ஃபில் பண்ணுவோம். நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி போட்டிருக்கோம். இந்த பேஸ்மெண்ட் லெவல் கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு மொத்தமாக 15 யூனிட் தேவைப்படும். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யூனிட்டு 3000 இன்றைக்கி ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத அப்டேட் பண்ணுங்கள். இந்த 15 யூனிட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 வரைக்கும் நம்ம கிராவல் வாங்கியிருக்கோம். இந்த அடுத்தது இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் பாக்ஸ், ஒயர், பைப்லைன், சுவிட்சஸ், அப்புறம் அதர் ப்ளம்பிங் மெட்டீரியல் சேர்த்து நான் சொல்கிறேன். லம்சம் அமௌண்ட்டாக இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணால் 1 லட்ச ரூபா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் செலவாகும். பெயிண்டிங் ஒர்க்குக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். பெயிண்டிங் ஒர்க்கில் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பட்டி, ப்ரைமர், பெயிண்டிங் மெட்டீரியல், அதர் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா லம்சம் அமௌண்ட்டாக இந்த பில்டிங் 500 ஸ்கொயர் ஃபீட் வீடை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 50,000 60,000 வரைக்கும் செலவாகும் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும். அடுத்ததாக உட்டன் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டோரு, விண்டோ, ஃப்ரேம்ஸ் இதுக்கெல்லாம் எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் செலவாச்சுங்கிறத இப்போ சொல்கிறேன். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உட்டன் மெட்டீரியல் மட்டும் 50,000லேருந்து 60,000 வரைக்கும் நம்ம மெட்டீரியல் காஸ்ட் செலவு பண்ணியிருக்கோம். மெயின் டோர், டீக் வுட்டு, மற்றதெல்லாம் கண்ட்ரி வுட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக டைல்ஸு, கிரானைட், கடப்பாக்கல் இதெல்லாம் இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத சொல்கிறேன். ஃப்ளோரிங், வாலு, அப்புறம் செல்ஃபுக்கெலாம் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் கவுண்டர் டாப்புக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக இந்த 3 மெட்டீரியலுக்கும் 40,000லேருந்து 50,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் இப்போ எவ்வளோ செலவாச்சுங்கிறத சொல்கிறேன். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் எவ்வளோ செலவாச்சுன்னா இதில் சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட்டு, ஸ்டீலு, பிரிக்ஸு, பெயிண்டிங் மெட்டீரியல், ப்ளம்பிங் மெட்டீரியல், வுட் ஒர்க்கு, டைல்ஸு, அப்புறம் அதர் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். மொத்தமாக 6,80,000லேருந்து 7,50,000 வரைக்கும் செலவாகும் இந்த டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும். அது ஸ்கொயர் ஃபீட் கன்வெர்ட் பண்ணும்போது
1375லேருந்து 1475 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் செலவாகும். இப்போ நீங்கள் பார்க்குற ரேட் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரியே பிளானுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். உங்கள் ஏரியாவில் என்ன பிராண்டு என்ன ரேட்டுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக டோட்டலாக இந்த 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கன்சல்டிங் சார்ஜ் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா சிவில் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க், ப்ளம்பிங் ஒர்க், வுட் ஒர்க்கு, டைல்ஸு எல்லா ஒர்க்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3,80,000லேருந்து 4,50,000 ரூபா வரைக்கும் செலவாகும். இந்த லேபர் காஸ்ட் மட்டும் 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதை நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தோன்னா 775லேருந்து 875 ரூபா வரைக்கும் பெர் ஸ்கொயர் ஃபீட் லேபர் காஸ்ட் ஆகும். இந்த லேபர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சில பேர் சிவில் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு செப்பரேட் பண்ணி தான் சொல்லுவாங்க. இந்த லேபர் ரேட்டும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரேட்டில் என்னென்ன ஒர்க் வராதுங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம பில்டிங்கில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய, அதாவது கிளைண்ட்டு பார்க்க வேண்டிய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் டிராயிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் ஒர்க்கு. போர்வெல் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இபி கனெக்ஷன் வாங்குவோம். பில்டிங் ஓவராலாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டெம்பரரி கனெக்ஷன் வாங்குவோம். ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம பெர்மனன்ட் கனெக்ஷன் கன்வெர்ட் பண்ணும். அடுத்தது இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹெட் டேங்க், அதாவது காங்கிரீட்லேயோ இல்லை பிரிக் ஒர்க்லேயோ ரூஃப் டாப்பில் ஒரு டேங்க் பண்ணுவாங்க. அதுவும் வராது. கூல் ரூஃப் டைலும் வராது. அதுக்கப்புறம் நம்ம பில்டிங்கை சுற்றி உள்ள காம்பவுண்ட் வால் யாருமே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலைகள்லாம் செப்டி டேங்கும் சம்பும் பண்ண மாட்டாங்க. இது எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு தான் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இது இன்க்ளூட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக வீடு கட்டுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடு டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ செலவாகுங்கிறது நான் அப்லோட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும், டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் எவ்வளோ செலவாகும், ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிற தனித்தனியாக கால்குலேட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடு கிட்ட எவ்வளோ சிமெண்ட், மணல், கம்பி, ஜல்லி தேவைப்படுங்கிறதையும் நாங்கள் கணக்கெடுத்து தரோம். அதுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்கள் வீட்டோட பிளான் மட்டும்தான்.